குருக்ஷேத்திர போரில் கர்ணன் தன் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி பாண்டவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினான். அவன் கடைசி யுக்தியாக மிகவும் சக்தி வாய்ந்த சக்கர விழுகை எனப்படும் ஒரு மாயவிய சக்கரத்தை திறன் வாய்ந்த சக்கரம் கொண்டு பாண்டவர்களை நாசம் செய்ய திட்டமிட்டான். இந்த சக்கரம் ஒருமுறை விடப்பட்டால் அது வீர வசிக்காமல் எதிரிகளை வெட்டி வீழ்த்தும். கர்ணன் அதை ஆகாயத்தில் விட அது தீவிரமாக சுற்றி பாண்டவர் சேனையை அழிக்கத் தொடங்கியது. அந்த சமயம் கிருஷ்ணன் நான் அர்ச்சுனனிடம், இதை உடைக்க நீ அன்றி யாரும் இல்லை. அதற்கு முன்னால் கர்ணன் அதை முழுமையாக கட்டுப்படுத்தும் முன் அதை குறிவைத்து அம்பு விடு என்று கூறினான். அர்ச்சுனன் உடனே பானன பாசுபதாஸ்திரம் என்ற தெய்வீக அஸ்திரத்தை பயன்படுத்தினான். அது நேராக சென்று சகர விழுகன் மீது மோதியவுடன் அது இடிந்து விழுந்து அழிந்தது. இந்த தாக்குதலில் கர்ணன் அதிர்ச்சி அடைந்தான். அவனுடைய கடைசி யுக்தியும் தோல்வியடைந்ததை உணர்ந்தான். இந்த தருணமே அவனுடைய முடிவை குறித்தது. கிருஷ்ணன் மெதுவாக சிரித்தார். தர்மம் எப்போதும் நிலைக்கும் கர்ணா. இதுவே கர்ணனின் கடைசி போராட்டமாகி அர்ச்சுனன் போரில் வெற்றியாளனானான்.